மூணு பேர் உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மூணு பேர் என்ன பண்ணுங்க? பாத்ரூம் இங்க சரியில்லை, யூரின் கூட போக முடியாம எல்லாம் வயிற்று வலியில உக்காந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க கோரிக்கை கொடுத்து கொஞ்சம் சுத்தம் பண்ண சொல்லுங்க காய்ஸ். யூரின் போக முடியல, இவன் 2 பாத்ரூம் வருதுன்னு இங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆளுவா வரும்ட்டு இவனுங்க பரவாயில்ல. அங்க ஒருத்தனுங்க வந்து போனா ஏர்போர்ட் பாத்ரூம்ல தான் போவேன்னு சொல்லிட்டு கவுசி உட்காந்து இருக்கான். யாரு போகணும் அவனை நம்பாதீங்க. ஆல்ரெடி 12:30 மணிக்கு போனா 1:30 மணிக்கு தான் அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தான். உள்ள வந்தா கடையா கிடக்கிறது. என்ன பண்ணா என்ன ஆனான்னு தெரியல. இத வேற தரணி எட்டி பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா. அது நீங்க தூங்கிட்டு இருந்தப்ப யார கௌசிய காணும் தொலைவும் போது பார்த்தா பாத்ரூம்ல கையை கட்டி உக்காந்துட்டு இருந்தானா. மச்சாங்க வந்து பாரு, ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். 1 மணி நேரம் கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி 15 மினிட்ஸ். நம்ம போய் ஏர்போர்ட்ல குரூஸ் போறவன போய் பார்க்கலாம். ஏய் காலர் கைஸ், போன ஏர்போர்ட்ல தான் பாத்ரூம் போவேன் அப்படின்னு சொல்லி போன ஒருத்தர் இருக்கான். நான் அவனை காட்டுறேன் கைஸ். இவன் தான் நான் பாத்ரூம் போன ஏர்போர்ட்ல தான் போவான்னு உட்காந்துருக்கான். குசி, நீங்க ஏன் வந்து ட்ரெயின்ல எல்லாம் பாத்ரூம் போக மாட்டீங்களா? ஏர்போர்ட்ல மட்டும் தான் போவீங்களா? ட்ரெயின்ல பீடா தூக்கி வச்சிரும். பீடா அடக்கி வைக்காதீங்க, ரிலீஸ் பண்ணிடு. ஸ்ரீநாத் நைட்ல இருந்து அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. அவனா குடிக்கிறதே இல்லை, சொல்ல போனா அவனா மனுஷனே கிடையாது. வடக்கன் நண்பர்கள் இருக்காங்க, நம்ம வடக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா? வடக்கன்ஸ் பாத்தீங்கன்னா 2 பொண்ணு கை காமிச்சிச்சு போல, அதை அந்த பெருமை பீத்தி இருக்கானுங்க. காய்ஸ், இவன் தான் சிங்கிள் சொட்டை, டபுள் சொட்டை. இவன் தான் சிங்கிள் சொட்டை. சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அங்கிள் தண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, 2 சொட்டை இருக்குது. இந்த உடஞ்சு போன கண்ணாடி இங்க பாருங்க, ஒரு டப்பா இருக்கு. கண்ணாடி இறங்கி பண்ணானே தெரியல. ட்ராலிக்குள்ள என்ன இருக்கு? பீடா வாயில போட்டானுங்க, ஒன்றும் தெரியல. கைஸ், ஆலுவா ஸ்டேஷன் வந்தாச்சு. டீ எப்படி இருக்கு? டீ வந்து டீ மாதிரி இருக்குது. டீ வந்து வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கு. சுட தண்ணியில ஒரு கொஞ்சோண்டு வாழை ஊத்துற மாதிரி, சுட தண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனா பாருங்களேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். டீ நல்லா இருக்கடா? டீயா போலீஸ் கிட்ட கேட்டா ஆடு மூத்திரத்தோட கேவலமா இருக்கு, டீ நல்லா இருக்குங்க. உங்க சாய் நல்லா இருக்குதா? கேவலமா இருக்கு. டீ நல்லா இருக்கு. நல்லாவே இல்ல. இவன் இருக்கான்ல, இவன் வந்து கூட கேட்பான். இவன் வந்து எக்ஸ்ட்ரா டீ கேட்டுட்டு இருக்கான். தரவே இல்ல. கேட்டேன் அங்க போ அங்க போனா, எங்க போ அவனுங்க இருக்க இடத்துக்கு அங்க போனா அவனுங்க வெறுங்க வச்சுட்டு உட்காரானே. ரைஸ கண்ணிலே காட்டலடா. தின்னுதாங்க நல்லா தொண்டை வரையில் தின்னுட்டு தூங்குறதா இப்படி.